ராக்கெட் ராஜாவின் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி கரமுறை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி வீடு தேடுற யாருக்காச்சும் ஒரு அளவுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரியான உடனே பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ 2 கார்ஸ் ஆல்ரெடி நிப்பாட்டலாம். அவங்களோட தேவைக்காக அவங்க காரை நிப்பாட்டி காட்டியிருக்காங்க. சைடில் நீங்கள் பைக்ஸை நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரிடர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரிக்கு ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டன்னிங் மொமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் ஒரு கப்போர்ட் ஒர்க் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் டிவி கப்போர்ட் செப்பரேட்டாக. ஸோ அந்த நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் ஒர்க், ஃபினிஷிங் ஒர்க், அப்புறம் சோஃபா யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டைலிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வர்றவங்க இந்த குவாலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத அவங்க ப்ரீடெர்மைன் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கனால ஸோ இது ஒரு சூப்பர்வான ஒரு அல்ட்ரா மாடல் ஹவுஸாக வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணியிருக்க அந்த வால் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸும் ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலை ஒரு லுக் பார்த்திங்கன்னா சச் அ குவாலிட்டி. ஸோ அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட ஃபினிஷிங் ஒரு டாப் நாச்சாக இருக்குது, சூப்பர்வாக இருக்குது. ஸோ தென் டைனிங் ரூமுக்கு செப்பரேட்டாக ஒரு டைனிங் டேபிள் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நவ டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டோட பர்மன் அவங்க அதுக்கு தான் அந்த வீடே அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க மேஜராக ஸ்பெண்ட் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ அதுக்கு அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர்வான குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது ஒரு ராயலான ஹோட்டல் போனோம்னா என்ன லுக் கொடுக்குமோ ஸோ இது கண்டிப்பாக சூப்பராக கொடுக்குது. ஸோ நம்ம ஹாலிலேருந்து பார்த்திங்கன்னா இல்லை ரைட் சைடில் கீழே ஒரு 1 BHK கொடுத்துருக்காங்க. சரி, கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த வீடை பொறுத்தளவுக்கு 3 பெட்ரூமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ஸ் அண்ட் தென் அட்டாச்டு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் பெட் கப்போர்ட் ஒர்க் எல்லாமே ரூம் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் இந்த வீட்டோட டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது ஒரு 5.41 சென்ட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK ஹவுஸ். 2 கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போர் பார்த்திங்கன்னா 400 ஃபீட் வரைக்கும் போர் இறக்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 60லேருந்து 70 ஃபீட்லேயே உங்களுக்கு தண்ணி வந்துடக்கூடிய அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஏரியாவில் தான் அவங்க வீடும் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ்ன்றனால உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் ஆனால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை தாண்டி எக்ஸஸாக நீங்கள் வேணுன்றதை மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஒரு பிளான் அப்ரூவல் அண்ட் டிடிசி அப்ரூவல் வாங்கின ஒரு இடம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. 3 பேஸ் லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இந்த வீட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ அது ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர்வான குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்லேயே கொடுத்துருக்கனால ஸோ அது ஒரு தனி எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவிலும் இந்த ஒரு எஃபெக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சூப்பர்வான வீடு தான். ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா ஸோ மேலே ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்குது, ஒரு ஜிம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குற வீடு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடு பார்த்துருந்தோம், தியேட்டர் கட்டியிருந்தது. ஸோ அதை விட ஒரு டாப் நாச்சாக ஒரு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை நான் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரீஸுமே பண்ண வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் ரூம்.
ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன்ஸ்க்கு கரெக்டான இடத்துல வந்து அந்த ஜன்னல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கப்போர்ட் ஒர்க் எல்லாமே ஒரு டாப் நாச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிம் ரூம்லேருந்து நம்ம தியேட்டருக்கு போகலாம். ஓகே, ஒரு ரியல் தியேட்டர் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்க்ரீன், அங்கே இருக்க சோஃபா செட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, ஸோ வீடு ப்ளஸ் தியேட்டர் ஒரு ஜிம் ரூம், ஸோ ஆல் இன் ஒன் காம்போ மாணிக்க ஒரு சூப்பர்வான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நம்ம தேட்டர்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்க 2 BHKவை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ மேஜரான பீப்புள்ஸ் எதுக்காக நான் ப்ரைஸிங் மென்ஷன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இந்த வீடோட பட்ஜெட் மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வந்து நிறைய பட்ஜெட்டில் வீடுகள் வந்து எங்கள் ஹேண்ட்ஸில் இருக்கனால, ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸிங் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து ஓகே, இந்த பட்ஜெட் எனக்கு வராதுங்க, எதுக்கு நான் கால் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் 5 minutes கால் பேசினீங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரூமுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த லுக் வந்து கண்டிப்பாக பார்க்கும் போதே தெரியும். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேட் ஷவர் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரூம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லுக். இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியிருக்கணும் இல்லையா. ஸோ எல்லா பாத்ரூம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாமே ஒரு ரூம் சைஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி, சூப்பர் ப்ரீமியம். தென் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூம் 3 ரூமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ஸ். ஸோ ஒரு பெரிய லென்த்தான வீடியோவாக இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஹை குவாலிட்டியில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீட்டோட ஓரளவு லுக்கும் என்னால் இந்த வீடியோவில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் இதை தாண்டி இருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நேரில் பார்த்தா கொஞ்சம் குவாய்ட் இம்ப்ரெசிவாக இருக்கும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டைமிங் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க நீங்கள் நேரிலே செக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான ஃபர்தர் மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ வீடோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பால்கனி இருக்கும். ஸோ பால்கனி ஒரு சூப்பர்வான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல், ஸோ சன்லைட் வந்து கீழே விழும், பட் அதே சமயம் மழத்தில் வந்தால் கீழே வராது. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, சூப்பர்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. இது ஒரு ப்ரீமியமான பீப்புள்ஸ் இருக்கிற வீடு. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு வெல் நோன் ஏரியா. ஸோ நீங்கள் கடச்சனந்தல் வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏரியா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு பட்ஜெட்டில் வேணும்னாலும் ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கும். ஸோ மேஜரான பீப்புள் இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வராது. ஸோ உங்களுக்கு சில பேர் அந்த பட்ஜெட்டில்
சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ரிமைனிங் பீப்புள் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்ன்ற ஒரு இது கொடுக்குற ஒரு வீடாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது போன்ற நிறைய வீடியோக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராக்கெட் ராஜா. தேங்க்யூ வெரி மச்.